இவர் ரீசெண்டாக ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருக்காரு வீட்டில். அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காரு. இவர் அவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ எப்படி சாப்பாடு கொடுப்போம்ல ஒரு பார்ட்டியாக வீட்டுக்கு வராங்க நம்ம என்ன பண்ணுவோம் சார், அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, கொக்கைனை வந்து ட்ரக்ஸை வந்து கொடுத்துருக்காரு போல், ஒரு அன்பளிப்பு மாதிரி. அது மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்து சேலம் ஆயிருக்கு. அப்போ தான் விளைவுகள் தெரிய வருது. பிரசாந்த் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஜிபே டிரான்சாக்ஷன் மட்டும் 4,72,000 ரூபாய்க்கு ட்ரக்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த ட்ரக்ஸை வாங்கிட்டு அதை இந்த மாதிரி பார்ட்டிஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காரு, அவங்களோட கோ ஆக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 40 வாட்டிக்கு மேலே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. தென் ட்ரக்ஸ் வாங்கியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் பாசேஜ் ஆகுது இருக்குது. பிகாஸ் நம்ம நாட்டில் பார்க்குறீங்கன்னும் போது 2 grams ஆஃப் ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது பனிஷ்மெண்ட் சார். அப்படி இருக்குது அப்படின்னும் போது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு லம்சமாக வாங்கி அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ சேல் பண்ணுறது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்ஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அபராதம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் விற்கவா செஞ்சேன், நான் சாப்பிட்டேன், அது என்னப்பா பனிஷ்மெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நம்மளோட இந்தியன் இந்தியனில் அப்படி பார்த்தீங்கன்னா கொக்கைனோட வரத ட்ரக்ஸோ சேல் பண்ணுறது மட்டும் பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது, அதை வாங்குறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் கொக்கைனை கன்சியூம் பண்ணியிருக்காங்க நம்ம பிளட் டெஸ்ட் சாம்பிளே தெரிய வந்துடும். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது ரிசல்ட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அதாவது இவர் கொக்கைன் கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்திருக்கு. இது தெரிஞ்ச உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இதுக்கு பின் விளைவுகள் என்னன்ற விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க. வணக்கம். வணக்கம் சார். மேம், ஆக்டர் ஸ்ரீகாந்த் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பிரபலமான ஒரு நடிகர். திடீர்னு பார்த்தா அவரை வந்து நார்காட்டிக்ஸ் கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு ஹை டேஞ்சரஸ் போதைப் பொருளை வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு பேரில். ஆக்சுவலாக என்ன மேம் வந்து நடந்திருக்கு இதோட பின்புலம்? இது ஒரு ஆக்டருக்கு நடக்குது அப்படின்றதே மக்களால் ஏற்றுக்க முடியாமல் தான் இருக்குது. கொக்கைனை கன்சியூம் பண்ணியிருக்காருன்றதை தாண்டி எப்படி ஒரு ஆக்டர் இப்படி பண்ணுவாங்க? பிகாஸ் நம்ம மக்கள் பொறுத்த வரைக்கும் சினிமா ஆக்டர்ஸ்னாலே நம்ம ரொம்ப இதுவாக தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் சினிமா ஆக்டர்ஸ்டே பண்ணுறாங்களா அப்படின்ற அதிர்ச்சி நிறைய மக்கள் இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த விஷயம் என்ன நடந்திருக்கு, இப்போ என்ன பனிஷ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டோரிஸ் என்னென்னு பார்க்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரசாந்த்ன்ற ஒரு நபர், இவர் ஆல்ரெடி வேறு ஒரு கேஸில் மாட்டியிருக்காரு. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அப்படி பிரசாந்த்ன்ற ஒரு நபரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போயிட்டுருக்கும்போது இந்த பிரசாந்த் என்ன பண்ணுறாருன்னா ஆக்டர் ஸ்ரீகாந்த் பற்றி சொல்கிறார். இன்வெஸ்டிகேஷன் எப்படின்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னும் போது அவர் முன்னாடி என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன விஷயமா அரெஸ்ட் ஆகிருக்காங்க, அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியே நம்ம எடுப்பாங்க போலீஸ். அப்படி எடுக்கும் பொழுது தெரிய வருது இந்த பிரசாந்த் அப்படின்ற நபர் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்க ஒரு செல்லர் அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ்க்கு அம்பலம் ஆகுது இந்த பிரசாந்த் நபர் பற்றி. அப்போ பிரசாந்த் விசாரிக்கிறாங்க. பிகாஸ் வந்து நம்மளோட இந்தியனில் அப்படி பார்த்தீங்கன்னா கொக்கைனோட வரத ட்ரக்ஸோ சேல் பண்ணுறது மட்டும் பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது, அதை வாங்குறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மக்கள் இது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து விசாரிக்கும் போது இந்த எவ்வளோ பெரிய ட்ரக்ஸ்லாம் யார்கிட்ட சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஸ்ரீகாந்த் சார் உள்ளே வர்றார். பிரசாந்த் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஆக்டர் ஸ்ரீகாந்த் பற்றி அதுமாதிரி சொல்லலை. அவர் கூட இருந்த பிரதீப்ன்ற ஒரு நபர், அவரும் வந்து அந்த கேஸில் மாட்டியிருக்காரு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அந்த பிரதீப் பார்த்தீங்கன்னா இருக்கார் போலீஸ்கிட்ட, ஆக்டர் ஸ்ரீகாந்த் அப்படின்ற விஷயம். இதை கண்டறிந்த உடனே தான் போலீஸ் நம்பருக்கு பிரசாந்த் கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி காலையில் தான் அம்பலம் ஆகுது. பிரசாந்தும் வந்து சேல் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஆன்டி நார்கோட்டிக் இன்டெலிஜென்ட் யூனிட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சம்மன் அனுப்புகிறாங்க ஸ்ரீகாந்த் சார். பிகாஸ் இவங்க சொல்கிறத நம்ம எப்படி நம்ப முடியும்? ஒரு ஆக்டராக இருக்காங்க, எடுத்தோடனே அவங்க இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்றதுக்கு என்ன நமக்கு ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் இருக்குது? ஸோ சம்மன்ஸ் அனுப்புகிறாங்க. ரீசெண்டாக சம்மன்ஸ் தான் அனுப்புவாங்க. சம்மன்ஸ் அனுப்பும் பொழுது சம்மன்ஸ் அனுப்பி கூப்பிட்டு நுங்கம்பாக்கம்லேயே பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது இவரோட இன்வெஸ்டிகேஷன் பிகாஸ் கொக்கைனை கன்சியூம் பண்ணியிருக்காங்க நம்ம பிளட் டெஸ்ட் சாம்பிளே தெரிய வந்துடும். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது ரிசல்ட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அதாவது இவர் கொக்கைன் கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்திருக்கு. இது தெரிஞ்ச உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இதுக்கு பின் விளைவுகள் என்னன்ற விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க. என்ன தான் ஆயிருக்கு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இவர் ரீசெண்டாக ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருக்காரு வீட்டில். அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காரு. நிறைய சினிமா ஆக்டர்ஸ் வந்து இவர் அவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ எப்படி சாப்பாடு கொடுப்போம்ல ஒரு பார்ட்டியாக வீட்டுக்கு வராங்க நம்ம என்ன பண்ணுவோம் சார், அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, கொக்கைனை வந்து ட்ரக்ஸை வந்து கொடுத்துருக்காரு போல்,
ஒரு அன்பளிப்பு மாதிரி. அது மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்து சேலம் ஆயிருக்கு இவர்கிட்டேருந்து. அப்போ தான் விளைவுகள் தெரிய வருது. பிரசாந்த் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஜிபே டிரான்சாக்ஷன் மட்டும் 4,72,000 ரூபாய்க்கு வாங்கி ஜிபே டிரான்சாக்ஷன், அதாவது அப்படின்னு அர்த்தம் ட்ரக்ஸு வாங்கியிருக்காரு. அந்த ட்ரக்ஸை வாங்கிட்டு அதை இந்த மாதிரி பார்ட்டிஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காரு, அவங்களோட கோ ஆக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 40 வாட்டிக்கு மேலே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. தென் ட்ரக்ஸ் வாங்கியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் பாசேஜ் ஆகுது இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போலீஸ் கன்ஃபார்மே பண்ணுறாங்க இவர் தான் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது கன்ஃபர்மேஷன் பண்ணி இவரை பார்த்திங்கன்னா இப்போது ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுருக்காங்க. ஜூலை 7 வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு மேம். ஆக்டர் கிருஷ்ணாவுமே இதில் இன்வால்வ் ஆயிருக்கான்ற மாதிரி வந்து இப்போ இது ஸ்ரீகாந்த் தவிர்த்து இந்த கேஸில் இன்னொரு ஆக்டரோட பேர் டைரெக்டாக அடிபடுதுன்னா அது ஆக்டர் கிருஷ்ணாவோட பேர். கண்டிப்பாக இதே மாதிரி தான் அவங்களுக்கும் நடக்கும். பிளட் டெஸ்ட் சாம்பிள் எடுத்து பார்ப்பாங்க. பிகாஸ் ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு என்றைக்குமே முடிவு பண்ண முடியாது. கோர்ட்டும் சரி, போலீஸ் ஆஃபீஸரும் சரி, என்ன நடந்திருக்குன்றத பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இதே மாதிரி கன்ஃபார்ம் ஆகுதுன்னும் போது கண்டிப்பாக அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது சார். பிகாஸ் நம்ம நாட்டில் பார்க்குறீங்கன்னும் போது 2 grams ஆஃப் ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது பனிஷ்மெண்ட் சார். அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கே பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னும் போது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு லம்சமாக வாங்கி அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ சேல் பண்ணுறது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்ஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அபராதம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நாட்டில் நினைக்கிறாங்கன்னா நான் விற்கவா செஞ்சேன், நான் சாப்பிட்டேன், அது என்னப்பா பனிஷ்மெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நீங்கள் வைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அதை வச்சுருக்கீங்க, உங்கள் கஸ்டடியில் இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்கனாலுமே ஆஸ் பர் NDPS ஆக்ட் படி பார்த்திங்கன்னா அது ஒரு அஃபென்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக காலில் ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிரசாந்த்ன்ற நபர் தான் நான் சம்பளம் கேட்டேன், நான் ஒரு படம் பண்ணோம் அது சம்பளம் கேட்டேன், பட் அந்த சம்பளத்துக்கு பதிலாக இவர் தான் என்னை கொடுத்து அடிக்ட் ஆக்கியிருக்காரு, எனக்கு வந்து கொஞ்சம் பொது மன்னிப்பு கொடுங்க, எனக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, கண்டிப்பாக அதை சொல்லியிருந்தேன், நானுமே பார்த்துருந்தேன். கொடுத்தா வாங்கி சாப்பிட்ற சம்பளம் கொடுக்கலன்னா அதுக்கு எவ்வளோ நீங்கள் ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எஃபிஷியன்சியாக, அதுக்கான சேலரி உங்களுக்கு கொடுக்கலன்னும் போது லீகலாக எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது, அதை வாங்குறதுக்கான மெத்தட் நிறைய இருக்குது. உங்கள் பணத்துக்காக நீங்கள் இப்போ கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பணம் கொடுக்க டிலே பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கொக்கைன் கொடுத்து கெடுக்கிறதுக்கு யாருமே இங்கே சின்ன பசங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஆக்டர்ஸ் பெருசாக வந்து மாட்டின தகவல்கள் இல்லை கேசஸ் எனக்கு பனிஷ்மெண்ட் வந்து கிடையாது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் இதுதான் சொல்லுங்கள். கண்டிப்பாக. சரி மேம், தகவல்களுக்கு ரொம்ப நன்றி மேம். மறுபடியும் இந்த கேஸில் அடுத்த கண்டிப்பாக பார்த்துடலாம்.